கைஸ், குட் ஈவினிங். திஸ் இஸ் முகேஷ் குமார். இன்றைக்கி டேட் பாருங்கள், November 10th 2025 ஈவினிங் 5:07 ஆகுது. நான் என்னோடய க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன். நான் ட்ரேடிங் பார்த்திங்கன்னா தன் பிளாட்ஃபார்ம் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் ட்ரேடிங்னால் என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ராடேனா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக மார்க்கெட் 9:15 ஸ்டார்ட் பண்ணி ஆஃப்டர்நூன் 3:30 க்ளோஸ் பண்ணுறதா இன்ட்ராடே. மோஸ்ட்லி இன்ட்ராடே ஆப்ஷன்லாம் யாருக்கு செட் ஆகுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைமாக ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது செட் ஆகும். என்னோட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி பிகினர்ஸ்க்கு சொல்கிறது என்னன்னா, மார்க்கெட்டுக்குள்ளே புதுசாக வரவங்க தெரிஞ்சுக்கோங்க, இது கேம்பிளிங் கிடையாது, இது சூதாட்டம் இல்லை. என்கிட்ட எல்லோரும் கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா, ஒரு 15,000 கொடுத்தா நீங்கள் 50,000 பண்ணி கொடுப்பீங்களா, இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணி கொடுப்பீங்களா, கால்ஸ் கொடுப்பீங்களா, இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் அதிகமாக வருது. என்னோடய ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, ட்ரேடிங்குள்ளே நீங்கள் வரீங்கன்னா நீங்கள் தான் ரிஸ்க் எடுக்கணும். உங்கள் மணிக்கு நீங்கள் தான் இன்சார்ஜ். உங்கள் மணிக்கு நான் ரிஸ்க் எடுக்க முடியாது. உங்களோட மணிக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபோர்ட் போடுறீங்களோ அந்தளவுக்கு தான் இங்கே நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ட்ரேடிங்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ட்ரேடிங்னால் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது. என்ன கேட்டால் ட்ரேடிங்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் லேர்ன் தான் பண்ணணும். செகண்ட், டிசிப்ளினாக இருக்கணும். பன்ச்சுவாலிட்டி இதில் ரொம்ப முக்கியம். முக்கியமாக இதில் நீங்கள் பேராசைப்படவே கூடாது. இந்த ஃபீல்டில் யாரெல்லாம் ப்ராஃபிட்டபுளாக இருப்பாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக லேர்ன் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த ஃபீல்டில் அவங்க ஒரு ப்ராஃபிட்டபிள் சைடில் இருக்க முடியும். யாரெல்லாம் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சரியான லேர்னிங் பண்ணாதவங்க, சரியாக கற்றுக்காதவங்க மட்டும்தான் இந்த ஃபீல்டில் லாஸில் இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரை நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுங்கள். மினிமம் 3 month நீங்கள் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். கற்றுக்கிட்டது ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு 3 month அதை ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் யார்கிட்ட வேணாலும் படிங்க, யார்கிட்ட வேணாலும் கிளாஸ் போங்க, பட் தெளிவாக கற்றுக்கோங்க. டவுட் இருந்தால் உடனே கேளுங்க, கிளியர் பண்ணிக்கோங்க. நான் இப்போயும் சொல்கிறது என்ன அப்படின்னா, ட்ரேடிங் ஒரு கேம்பிளிங் இல்லை. ட்ரேடிங் ஒரு மணி மேக் பண்ணுற ஒரு அழகான இண்டஸ்ட்ரி தான் நான் சொல்லுவேன். இதில் எவ்வளோ லேர்ன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இதில் ஒர்த் இருக்குது. யூடியூப்பில் வீடியோ பார்த்தேன், இன்ஸ்டாவில் வீடியோ பண்ணேன், ஃப்ரீ கோர்ஸ் படித்தேன், டெலிகிராம் குரூப்பில் கால்ஸ் வாங்கினேன். இதெல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது. கொஞ்ச நாளைக்கு வேணால் ப்ராஃபிட் வரும். மந்த் எண்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது லாஸில் தான் இருக்கும். ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இதில் நீங்கள் மேலே வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதில் நீங்கள் மேலே வர முடியும். நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போட்டு நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் மணி மேக் பண்ணலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ.